ஹலோ எவ்ரிவான், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன விலாக் அப்படின்னா, ஒரு ஒன் டே விலாக் தான். இந்த விலாக் எதை பற்றி இருக்க போகுதுன்னா, நாங்கள் வந்து துபாய் டால்ஃபினரியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கு வந்து ஒரு 2 o'clock ஷோ ஒன்று இருக்குது. அதனால கொஞ்சம் காலையிலேயே கிளம்பி போனால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பணும். ஸோ அதுக்காக வந்து கொஞ்சம் சீக்கிரமாக எல்லாம் சமைச்சே நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம், ஹோட்டலில் சாப்பிட வேணாம். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு, அப்புறம் வந்து லன்ச்சு, டின்னர் எல்லாமே வெளியே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அதனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை மட்டும் வீட்டில் முடிச்சுட்டு லன்ச்சு செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுதான் இந்த விலாகில் இருக்க போகுது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் லன்ச்சுக்கு வந்து வெஜிடபிள் ரைஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு சப்போஸ் அது பாப்பா சாப்பிட்லன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் தயிர் சாதம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தயிர் சாதம் வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ அதனால் ஃபஸ்ட் வந்து காலையிலே எனக்கு வந்து கொஞ்சம் காஃபி குடித்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் நான் வந்து டீ போட்டேன். அதுக்கப்புறம் வந்து குழிப்பணியாரம் செய்யலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். அதுக்கு வந்து கொஞ்சம் ரவை ஊற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து ஒரு பக்கம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் பிரியாணிக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பீஸும் ஊற வச்சுருந்தேன். அது வந்து ஃப்ரோசன் பீஸ் தான், எனக்கு ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கல. ஸோ ஃப்ரோசன் பீஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ வெஜிடபிள் பிரியாணி செய்கிறோன்னா நம்ம ஸ்டார்டிங்கே வந்து ரைஸ் மட்டும் ஊற வச்சுக்கணும் ரெடியாக. அப்போ ஊற வச்சுக்கிட்டால் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். குக்கரில் வந்து இப்போ நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். அந்த சைடில் வந்து கொஞ்சம் சோயா சங்க்ஸ் வந்து கொஞ்சோண்டு அதுவும் வந்து வேக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த சைடில் வந்து நான் ரைஸும் வச்சுட்டேன் சைட் பை சைட். அவளுக்கு வந்து பாப்பாவுக்கு ரைஸுக்கு வந்து இது கர்ட் ரைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வந்து ஆனியன் சேர்த்துக்கணும். ஆனியன் வந்து 200 கிராம் ஆஃப் ரைஸுக்கு வந்து நான் வந்து ஒரு ஆனியன் எடுத்திருக்கேன். ஒரு ஆனியன்னா அது ஒரு மீடியம் சைஸ் இருந்தாலே போதும். ஆனியன் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ரொம்ப நிறையா போட்டால் ரொம்ப கொலன்னு ஆயிரும் பிரியாணி. ஆனியன் டொமேட்டோவும் நிறையா போட்டால். ஸோ அதனால நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி தான் போட்டேன். தக்காளியும் அதனால் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் புதினா ஆட் பண்ணிக்கிறேன். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால நான் புதினா மட்டும்தான் சேர்த்துருக்கேன். அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து தூள் உப்பு இல்லை, அதனால நான் கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், வெறும் ரெட் சில்லி பவுடர். அதுக்கப்புறம் வந்து ஒரு கொஞ்சமாக வந்து ஒரு கரம் மசாலா உங்களோட ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக வேணும்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். ஸோ கரம் மசாலா போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது வந்து நல்லா மசிஞ்சு நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் இதில் வந்து நம்ம ஆயில் ஊற்றும் போதே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஊற்றணும், அப்போ தான் வந்து இது நல்லாவே வரும். நெக்ஸ்ட்டு வந்து சைடில் வந்து சோயா சங்க்ஸ் வேக வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா இந்த மாதிரி தண்ணியை வந்து நல்லா பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நான் அதை போட்டு அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அப்புறம் வாஷிங் மிஷினில் வந்து துணி துவைக்க போட்டிருந்தேன். அதனால அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆன் பண்ணி விட்டுட்டா போகிறதுக்குள்ளே ஓடி முடிஞ்சிடும். அதனால வந்து லிக்விட்லாம் ஊற்றி ஆன் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். 1 கப் ஆஃப் ரைஸ்க்கு வந்து 1.5 கப்பு. நீங்கள் எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதுலேயே 1.5 கப் ஆஃப் தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம வந்து உப்பும் செக் பண்ணிக்கணும். என்கிட்ட தூள் உப்பு இல்லை, அதனால தான் நான் கல் உப்பு யூஸ் பண்ணுறேன். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ரைஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதனால் அதை வந்து வடிச்சிடலாம். வடிச்சிட்டு அதை ஆற வச்சுட்டு அது ஆறிடும். அதனால் சரின்னு வடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வடிய வச்சுட்டேன். நெக்ஸ்ட் என்னென்னா அதுக்குள்ளே இந்த பிரியாணி அதில் வந்து அந்த ஊற்றின தண்ணி வந்து நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிவிட்டேன். ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்காக அந்த அரிசியும் உடஞ்சிடக்கூடாது. நல்லானா கொஞ்சம் லைட்டாக அந்த ஸ்பூனை வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடணும். விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கர் மூடி போட்டு வச்சுட்டேன்.
மூடி போட்டு கரெக்டாக வந்து ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம், ரொம்ப லோவாக ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயும் வைக்கக்கூடாது, கொஞ்சம் ரெண்டுத்துக்கும் பிட்வீனாக வச்சுட்டு நம்ம வந்து ஒரு 2 to 3 விசில் 2 விசில் விட்டாலே போதும். மேக்ஸிமம் 2 விசில் வச்சுட்டு நம்ம வந்து இறக்கிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். அப்புறம் பாப்பா வந்து ஆப்பிள் கேட்டா சாப்பிட்றதுக்கு, அதனால் அது கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா அவள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் எதுவுமே ஒழுங்காகவே சாப்பிடவே இல்லை. சரி அட்லீஸ்ட் ஆப்பிளை சாப்பிடட்டும்னு கட் பண்ணி கொடுத்தேன், அதுவுமே சாப்பிடல. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பாத்திரத்தில் ஒரு எக்கு பாயில் பண்ண போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பணியாரம் வந்து பணியாரத்துக்கு ரெடி பண்ணலாம் மாவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4 ஸ்பூன் வந்து நான் ஒரு ராகி பவுடர் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் வந்து என்கிட்ட நார்மல் பனானா இல்லை, நேந்திரம் பனானா தான் இருந்தது, அது ஒரு பனானா சேர்த்துட்டேன். அப்புறம் வந்து தேங்காய், அப்புறம் வந்து 2 ஏலக்காய், கொஞ்சம் பால், இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு அதை வந்து நான் வந்து ஊற வச்சிருந்தேன்ல ரவை, அது கூட வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். எனக்கு கொஞ்சம் வந்து அந்த பேட்டர் கொஞ்சம் தண்ணியாக இருந்த மாதிரி இருந்தது, அதனால் எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் ராகி பவுடர் ஆட் பண்ணி அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து நான் எதுவுமே சுகர் சேர்க்கல, அதனால் வந்து நாட்டு சக்கரை நான் தனியாக தான் சேர்த்து அதையும் நான் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் குழிப்பணியாரம் சட்டி வச்சு அதை வந்து கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நெய், எல்லாத்துலேயும் நெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பேட்டரை வந்து ஒரு இதுலேயே ஊற்றி குழிப்பணியாரம் மாதிரி போட்டு எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த சாப்பாடெலாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறது மெயினாக பாப்பாக்காக தான். அவளுக்கு வந்து சரி ஓகே வெளியே எங்கேயும் சாப்பிட செட் ஆகலை அப்படின்னா நம்ம வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு போனால் கொஞ்சம் நம்ம திருப்தியாக கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே சாப்பிடலாம். பட் ஆனால் அங்கே வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கராமா சைட் போனால் தான் நமக்கு துபாயில் வந்து ஹோட்டல்ஸே இருக்கும். அதனால தான் வந்து வீட்டிலேருந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டால் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து அந்த விசிலெல்லாம் எடுத்து விட்டுறக்கூடாது, அப்படியே விட்டுறணும் கொஞ்சம் நேரம். அந்த ஹீட்லேயே அந்த வந்து நல்லா ரைஸ் இன்னும் நல்லா ரெடி ஆகிடும். அதனால் நான் வந்து அந்த மாதிரி கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் ஓப்பன் பண்ணேன். நல்லா வந்துருந்தது, நல்லா உதிரியாக நல்லா சூப்பராகவே வந்து இருந்துச்சு. காரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. ஏன்னா நாங்களும் பாப்பாக்காக காரம் கம்மியாக போட்டு நாங்களும் வந்து கம்மியாக சாப்பிட்டே பழகிட்டோம். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையுமே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ சாப்பாடு எல்லாத்தையும் வந்து ஒரு பெரிய பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் குழிப்பணியாரத்தையும் இன்னொரு பாக்ஸில் போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து தயிர் சாதத்துக்கு வந்து ஒரு கொஞ்சம் அதிகமாகவே தயிர் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சிக்காக பால் மிக்ஸ் பண்ணி உப்பு போட்டு மட்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். வேறு நான் வந்து அதுக்கு எதுவும் தாளிப்புலாம் நான் பண்ணலை, வெறும் தயிர் தான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். அதுவே நல்லா தான் இருக்கும், இங்கே இருக்கிற தயிர் நல்லாயிருக்கும். ஸோ அதுவே வந்து உப்பு போட்டு சும்மா மிக்ஸ் பண்ணி அதுவும் எடுத்து ஒரு பாக்ஸில் பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையுமே ஒரு பேக்கில் வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தாங்க. நான் வந்து எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி உள்ளே வச்சுட்டேன்.
நாங்கள் வந்து சீக்கிரமாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் எல்லாமே ரெடி பண்ணது. பட் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே 12:30 இருக்கும். சரி வீட்லேயே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா எப்படியும் நாங்கள் சாப்பிட்டு அப்புறம் பாப்பா சாப்பிட்டு கிளம்ப வந்து லேட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பேக் பண்ணதோடு அப்படியே சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். நல்ல வெயில், செம்ம ஹீட்டு. கிளம்பி கீழே வர்றதுக்குள்ளேயே நல்லா வேர்த்துருச்சு. அந்த அளவுக்கு வந்து இப்போது இங்கே வெயில் அதிகமாக இருக்குது. நாங்கள் அந்த வெயிலுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் வந்து சீக்கிரமாக கிளம்ப முடியல, லேட் ஆகிடுச்சு. என் ஃபேஸை பார்த்தாலே தெரியும். ஏன்னா நாங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 minutes வாக் தான் வந்திருக்கோம் வெளியே, கீழே இறங்கி காரில் ஏறுறதுக்கு. அதுக்குள்ளேயே இந்த அளவுக்கு வேர்த்துருச்சு. அந்தளவுக்கு இப்போ வந்து இந்த இயர் வந்து வெயில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நாங்கள் கிளம்பி போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் தூரத்துலேயே வந்து ஒரு 1:30 அந்த மாதிரி ஆகும்போதே வந்து லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் சரி பாப்பாவுக்கும் சாப்பிட கொடுத்தா அவளும் தூங்குவான்னு சொல்லிட்டு ஒரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி சாப்பிட்டுட்டு பாப்பாவை படுக்க வச்சா. அவள் கொஞ்சம் நேரம் தூங்கினான். அதுக்கப்புறம் இன்னொரு பெட்ரோல் பங்க்கில் நிறுத்தி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு டீலாம் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படி தான் கொஞ்சம் நேரம் நின்று போனோம். லாஸ்ட்டாக வந்து 2 o'clock ஷோ கண்டிப்பாக 12:30 கிளம்பும்போது போக முடியாது. அதனால் வந்து ஈவினிங்கே போகலாம், ஈவினிங் ஷோ போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுமையாக தான் போனோம். நாங்கள் போய் ரீச் ஆகும்போதே ஒரு 3 o'clock 3:30 இருக்கும். இப்போ ஈவினிங் ஷோ பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து 5 o'clock தான். பட் நாங்கள் வந்து பிஃபோராகவே போயிட்டோம். இப்போ அது வரைக்கும் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. அதனால எங்கள் ஹஸ்பண்டுக்கும் கொஞ்சம் வந்து ஆஃபீஸ் ஒர்க்லாம் இருந்துச்சு. சரி அவங்க அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே போனோம். 5 o'clock அங்கே போய் கரெக்டாக ரீச் ஆகிட்டோம். 5 o'clock ஒரு 4:30 நாங்கள் போயிருப்போம். ஏன்னா 5 o'clock ஷோ அப்படின்னும் போது ஒரு 1/2 hour பிஃபோர் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். அங்கே போனால் வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ் உண்டு. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து சம் 2 dirham சம்திங், 1 personக்கு 2 dirham or 5 dirham சம்திங். அதை பே பண்ணிவிட்டு உள்ளே போனால் அது செப்பரேட், டால்ஃபினரியம் செப்பரேட்டு. ஸோ வந்து அதை பே பண்ணிவிட்டு அதை வந்து அங்கே வந்து ஸ்கேன் பண்ணுறாங்க. ஸ்கேன் பண்ணி நம்மளை வந்து உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அங்கே உள்ளே போனால் தான் தெரியுது இங்கே வெளியே என்ட்ரன்ஸில் தான் தெரியுது எங்களுக்கு 5 o'clock ஷோ கிடையாது, 6 o'clock தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே வந்து 1 hour என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்லேயே தான் சும்மா அங்கே பக்கத்தில் வந்து கேமல் ரைடு, ஹார்ஸ் ரைடெலாம் இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அது போகலாம் பார்த்தா சரி ஓகே அங்கே போயிட்டு அப்புறம் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயாவது அட்லீஸ்ட் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே, ஏன்னா வெளியே ஹீட்டும் அதிகமாக இருந்தது. அட்லீஸ்ட் சரி உள்ளே போனால் ஏசி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தால் உள்ளே ஏற்கனவே லைனில் நிற்கிறாங்க ஃபுல்லாக. அதுக்கப்புறம் நாங்களும் சரி ஓகே வந்து நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 hour வந்து 15 minutes to 20 minutes இங்கே நின்றுருப்போம். ஒரு 1/2 hour ஆகிருக்கும் இங்கே வெளியே. அதுக்கப்புறம் திரும்ப உள்ளே போய் எல்லாம் வந்து நம்ம எங்கே வேணாலும் உட்காந்துக்கலாம். விஐபி சீட்டு தவிர மற்ற எங்கே வேணாலும் நம்ம வந்து உட்காந்துக்கலாம். ஸோ சீட் சூஸ் பண்ணி நம்ம உட்காந்து அங்கே ஒரு 1/2 hour கிட்ட ஆச்சு. உள்ளே போய் உட்காந்து அவங்க ஷோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ஷோவே ஒரு 6:30 போல் தான் 6:30 போல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. We have 4 flippers. 4 أطراف موزعة. They can take a water on the hand at the same time. يعيش بالماء على اليابسة بيغسلوا أقسام. يلا هوبا. Spinning around, twist, more actions. It's a natural behavior for the seeds from Richmond. And now, ladies and clap.
Second grade. Third grade. Show everybody your ability to do that. Bravo! Hey, friends, look, we're the last train. Come on, Ella. We have with that Ishmael from Mat, Leadership as well. Sabina Schwan. Clap on Salaman City. Oba. Hi, Salman. Friends, they made a let's see seats to time. Actually, green seats. She'll say grass, like grass. Milk Bye bye. Ayyo. Look who's here. Today we have a surprise because today we also have a baby doll from the show. It's Luna. 3 years old, Gabriel, 5 years old. Lady is Olga. The baby dolphin is Lucy. Already coming. And the brother and sister are here. This is Lucy. Come here, dolphins. Everybody say hello to the dolphin. Big boy, shukran. Luna, gracias. Dolphins, shukran. Spasiba all the time. Now, let's fly with the volcanoes dolphins. Swimming up to 40 to 42 kilometers per hour, saving people from drowning in the water. Fire! Do you know beautiful together frame. Dolphins are stronger. They use the pounder tail to fly high in the sky. Everybody now keep your eyes on the red ball. Keep your eyes on the big ball. Ada bara dolphin ala. Speed from any direction, so be careful. DJ, hit the beat. Everyone, hands up. The ball will come to you. Stop the ball. Take care of life. Alright friends, that's it. If the balls come to you now, keep it there. Our team ready to collect all the balls. Kita gerak istangku kedua pada malam satu. Visual, digital, hip hop the musica. We have flexible body. Salsa, rolling hands. Vamos, shake it moving. Party.
the beautiful bottlenose dolphins. Super, super amazing. All right. Now, the love. I call this action with a special name of happiness. I call this action Hakuna Matata. Did you see that? Yes. Dolphins are not the fish, Artiforia. And they share many emotional similarities with the humans and don't have to join about the feelings they have feelings and don't And now, all of us will travel to the magical world of dolphins. We're on a shower here. Come on, come on, come on, come on, come on, come on, come on. Okay, applause. Wow, dolphins. ஸோ அவ்வளோதாங்க. அதோட அந்த டால்ஃபின் ஷோ முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தான் நாங்கள் முடிச்சுட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வெளியே வந்து சும்மா பார்க் மாதிரி இருந்தது. ரொம்ப ஹீட்டாக இருந்ததுனால ரொம்ப நேரம் நாங்கள் இல்லை, கொஞ்சம் நேரம் மட்டும் பாப்பாவை விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.